நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சிஸ்டர் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அது போட்டு காட்டுனாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எனக்கு சரியான மாரி என்ன மனச தொட்டுருச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அத பார்க்கவே முடியல. ஆண்டவர் பட்ட கஷ்டத்த. அப்ப அவர் இவ்வளவு பாடு எங்களுக்காக பட்டா, இந்த வீசிங் வந்து அதோட கம்பேர் பண்ண எனக்கு நத்திங்காவே பட்டுச்சு. அப்ப அதனாலவே நான் நிறைய சகிக்க பழகிட்டேன் சிஸ்டர். ஆண்டவர பார்த்து அவர் இவ்வளவு அவமானப்பட்டாரு. இப்ப நான் இதெல்லாம் ஏமாத்துறோம். அந்த இது அந்த இதனால தான் ஏன்னா நான் எல்டர்னால வீட்ல கொஞ்சம் எனக்கு செல்லம் கூட, எல்லா ஃபேவரேஷன் கூட. அது எல்லாமே நான் விட்டு வந்து என் ஆண்டவர பார்த்து தான் சிஸ்டர். அதனால சகிக்கிற தன்மை வந்துச்சு. அன்பு. மத்தது சிஸ்டர் நான் வந்து இந்த எனக்கு வந்து சின்னதுல இருந்து ஃபேமிலில ஒரு ஆள ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து அப்படி அந்த வயசுல நம்மளுக்கு அந்த அந்த காலகட்டத்துல ஹாஸ்டல்ல வளர்ந்தனால இந்த இதுகள்ல ஈடுபாடு இல்ல. எப்படா வீட்டுக்கு போவோம்? என்ன சாப்பிடுவோம்? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. இப்போ ஃபோர்ஸிபலா மேரேஜ் பண்ண வேண்டிய நிலைமையில நான் அது ஒரு விருப்பம் இல்லாம மேரேஜ் பண்ண ஒரு சிச்சுவேஷன். இப்ப அது அந்த டைம்ல நான் என் ஹஸ்பண்ட மீட் பண்ணேன். அவர் உண்மையா ஒரு அன்பானவரு. அப்ப நான் அவரோடயே வாழணும்னு நினைச்சேன். அப்ப அந்த இத பிரேக் ஆகி நான் இப்ப என்ன கட்டியிருக்க ஹஸ்பண்ட் தான் கட்டுனேன். அப்ப அந்த நேரம் அவங்க நிறைய சாபங்கள் விட்டாங்க அந்த பழைய ஆட்கள். ஹிந்துஸ் தானே சிஸ்டர். சரியான மாரி கர்சிங். அப்ப அது ஒண்ணுமே எனக்கு பலிக்கல சிஸ்டர். அப்ப என்ன இப்ப வந்த பிறகு கவனிச்சது என்னன்னா, ஆண்டவர உண்மையா ஏத்துக்கிட்டு விசுவாசமா ஆண்டவர் வார்த்தையை கடைப்பிடிச்சிருக்கிற நேரம் சாபங்கள் நம்மளுக்கு பலிக்காது. கேட்கிறவங்க கூட உண்மையுமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டா சாபங்கள் பலிக்காது. ஏன்னா நம்ம விசுவாசத்துல வாழ்றனால. அப்ப நான் இவர மேரி பண்ணனால அவர் ஹிந்து. இப்ப இன்னைக்கு அவரோட ஃபேமிலியில அவரோட இவர் ஹஸ்பண்ட், அவரோட அம்மா, பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டனால, அவங்க மேரி பண்ண ஃபேமிலிஸ் அப்பயே அந்த நெட்வொர்க் பெருசாயிடுச்சு. எல்லாருமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் அந்த தனித்தனியா எனக்கு சுவிசேஷம் சொல்ல கிடைக்காட்டியும் நான் வேலை செய்யற இடங்கள்ல நான் பெருசா நான் சொல்ல போறதில்ல. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் செய்வார். அந்த வார்த்தைக்கு அவங்களே திரும்ப சொல்லக்கூடியதா இருக்கு. சிஸ்டர் இந்த காரியத்துக்காக மிஸ் ஜெபிங்க நீங்க. அப்படி டேய் நீங்க இப்படி நடக்குறீங்க. நான் சொல்லியிருந்தேன் பைபிள் இப்படித்தானே சொல்றான். இப்படித்தானே நடக்கணும். அதனால தானே இப்படி நடக்கிறது. இப்படி உலகத்துல சரி வராது. இப்படி வாழ இயலாது. அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நான் இந்த ஆண்டவர் முறையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் நல்லாவே இருக்கிறேன் சிஸ்டர். நல்லா சுகமா இருக்கிறேன். குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு. நான் இந்த பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்குற நேரம் சிஸ்டர் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்ல. ஹஸ்பண்ட் நல்ல வேலை செய்தாரு. ஆனா நாங்க நல்லா செலவழிச்சோம். ஃபேமிலிஸ பார்த்தோம். சேவிங்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. கல்யாணம் கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு காசுகள் இருக்கிற. ஆனாலும் நம்ம முழங்கால இருந்து ஜெபிக்கிறது. நானும் அவரும் இந்த காரியங்கள் ஜெபிக்கிற நேரம் நாங்க நினைக்காத இடத்துல இருந்து சிஸ்டர் பிள்ளைகள கல்யாணத்த நல்ல ஒரு ராயல் வெட்டிங் மாதிரி ஆண்டவர் பிள்ளைகள் 2 நல்லா கல்யாணம் செய்து வச்சார் சிஸ்டர். நம்மளோட கையிலயும் செலவு இல்லாம. பிள்ளைகளுக்கு வசதியை கொடுத்தாரு. பிள்ளைகளை படிக்க வச்சாரு. கல்யாணம் 2 நல்லா நடந்துச்சு. பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்காங்க.